delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus NEET Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது வந்து ஒரு முறையும் தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கு உலகம் முழுக்க. இந்த முறை திமுக அரசாங்கத்துக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா, எதிர்ப்பு இருக்கா மக்கள் மத்தியில்? இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், பல போராட்டக்காரர்களோட அதிருப்தி இருக்கிறது. இதே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் வந்து அதிமுக ஆட்சியில் நடந்த போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் முன் வரல, ஆசிரியர்கள்லாம் லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க என்று ஒரு பட்டியலை சொன்னார். அவர் திமுகவும் அதிமுகவும் அடித்து கொண்டால் மக்களுக்கு நன்மை தமிழ்நாட்டுக்கு. இதுக்கு இடையில ஒருத்தன் உள்ள வந்து புகுந்தான்னு வச்சுக்கோங்க, அங்குதான் சிக்கல். இப்போ பாஜக தலைமை வைக்கிறது, என்டிஏ கூட்டணி தலைமை வைக்கிறதுன்னு ஒரு அந்த தோற்றம் இருக்குல்ல, அதுதான் அவர்களுக்கு மைனஸ். பாஜகவோட இந்த கூட்டணி வந்து கூடுதல் வலு சேர்க்காதா சார் அதிமுகவுக்கு? எப்படி வலு சேர்க்கும்? பாஜக வாக்குகளை சேர்த்து அறுவடை பண்ணலாம். மத்திய அரசாங்கத்தில் இப்போ ஒரு பட்ஜெட் போட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கலையே. திமுக வந்து 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சதே கிடையாது, அந்த ஒரு வரலாறு திமுகவுக்கு இருக்கு அப்படின்னு எழுதுறாங்கல்ல. அது ரொம்ப தவறான. திரு விஜய் அவர்கள் வந்து ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக இருக்க மாட்டாரா திமுகவுக்கு? இல்லை, விஜயை பொறுத்தவரையில் என்னன்னா, அவர் கட்டமைப்பை உறுதி செய்யணும்ல. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் வந்து நீங்கள் இந்த தொகுதியில் நீங்கள் போய் வேலை செய்ய. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்க அடுத்து என்ன நடக்கும்? இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை தக்க வச்சுப்பாங்களா, 2வது முறை ஜெயிப்பாங்களா, இல்லை வேறு ஏதாவது கட்சிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற டிபேட்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. தன்னுடைய பார்வையை பகிர்ந்துக்கிறதுக்காக அரசியலாளர்கள் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது வந்து ஒரு முறையும் தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கு உலகம் முழுக்க. இந்த முறை திமுக அரசாங்கத்துக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா, எதிர்ப்பு இருக்கா மக்கள் மத்தியில்? இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், பல போராட்டக்காரர்களோட அதிருப்தி இருக்கிறது. பகுதி நேர ஆசிரியர்கள், இது மாதிரி தீர்க்கப்படாத பிரச்சனைகள் சார்ந்த அதிருப்தி இருக்கிறது. ஆனால் அந்த அதிருப்திக்கு பொறுப்பேற்று கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்லி இதை தீர்ப்பதற்கு நாங்கள் ஆவணம் செய்கிறோம் என்கிற இடத்தில் திமுக இருக்கிறது. இதே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் வந்து அதிமுக ஆட்சியில் நடந்த போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் முன் வரல, ஆசிரியர்கள்லாம் லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க என்று ஒரு பட்டியலை சொன்னார். அவர் அதாவது ஒரு போராட்டம் 100% வந்து ஒரு ஆட்சி வந்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்தது என்று சொல்வது கற்பனை தான். எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாபெரும் தியாகிகளுடைய ஆட்சியாக இருக்கட்டும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் வாழும் காலத்திலே அது குறைகள் மிக்கது தான். இந்த டிஸ்க்ளைமர் வந்து தேர்தல் வாக்குறுதி அப்போ கொடுக்க மாட்டாங்களே யாரும், எல்லாத்தையும் சரி பண்ணிடணும் எல்லா கட்சியுமே சொல்கிறாங்க. ஏமா காதலிக்கும் போது சொல்லப்பட்டது எல்லாமே கல்யாணத்தில் நடக்குதாங்கிற மாதிரி தான் அது. அப்படிதான் எடுத்துக்கணும். அரசியலை பொறுத்தவரையில் இதையெல்லாம் செய்ய ஆசைப்படுகிறோங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்ச கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னா வந்து கட்சியே கிடையாது. நீங்கள் திமுக வந்து பல நலத்திட்டங்களை செய்திருக்கிறது. மகளிர் உரிமை தொகையெல்லாம் அறிவிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? நடைமுறை சாத்தியமே இல்லை, கஜானாவை காலி பண்ணிடணும் பண்ணார். உண்மையிலேயே கஜானாவை காலி பண்ணுற திட்டம் தான் அது. அது மாதிரி நீங்கள் விடியல் பேருந்து, அதாவது கட்டணமில்லா பேருந்து பெண்களுக்கு, திரு இபிஎஸ் அவர்கள் வந்து ஆண்களுக்கும் அதை கொடுக்குறாங்கிறாரு. ஆமாம். ஆனால் இதையெல்லாம் வந்து கடந்த காலத்திலே அதிமுக வந்து என்ன சொல்லுச்சுன்னா, விமர்சனம் செய்தது, மறுத்தது. நலத்திட்டங்களுக்கு என்று ஒரு முகம் இருக்குது. நீங்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வருகிற போது அது அந்த காலகட்டத்திலே எம்ஜிஆர் விமர்சனத்துக்குரியவராகத்தான் இருந்தார். ஆனால் அந்த சத்துணவை அப்புறப்படுத்த முடியவில்லை. நீங்கள் எந்த நலத்திட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த நலத்திட்டத்தை டெவலப் பண்ணத்தான் முடியுமே தவிர நிறுத்த முடியாது. நிறுத்தினா அவங்க நிலைமை ரொம்ப சிக்கலாயிரும். இப்போ நீங்கள் தலைமைச் செயலகம் கட்டப்பட்டதை வந்து அரசு மருத்துவமனையாக மாற்றிய போது ஏன் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள்னா, எம்எல்ஏக்களை விட பொதுமக்கள் முக்கியமானவர்கள், குறிப்பாக நோயாளிகள் முக்கியமானவர்கள், குணம் பெறுவதற்கு நலம் பெறுவதற்கு இயலாத நிலைமையில் இருக்கிற ஏழை நோயாளிகள் முக்கியமானவர்கள். அதனால் அது சரி செய்யப்பட்டது. எல்லாவற்றிற்குமே இப்போ நீங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கு, எடப்பாடி ஆட்சியில் தான் அது கட்டப்பட்டது, முடிவுறவில்லை, திமுக ஆட்சி நிறைவு செய்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அடிக்கல் நாட்டுறார். ஜெயலலிதா காலத்தில் தான் அது வந்து திறந்து வைக்கப்பட்டது. அப்போல்லாம் பல நடவடிக்கைகள் இருக்கிறது. அப்போ ஒரு நலத்திட்டத்தை ஒரு அரசு தொடங்குற போது அதை முடித்து வைக்கிறது அப்படிங்கிறதா நடைமுறையாக இங்கே இருக்கிறது. அதனால் இந்த ஆட்சியின் மீது சில அதிருப்தியாளர்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் இந்த ஆட்சியை விட்டால் வேறு எந்த ஆட்சி எங்களுக்கு செய்யும்னு கேட்குறது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் வாத்தியார்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. வாத்தியார் ஆட்சியில், எம்ஜிஆருக்கு அந்த காலத்தில் வாத்தியார்னு ஒரு பட்டம் பேரும், வாத்தியார் ஆட்சியில் வாத்தியார்கள்லாம் ஜெயிலில் அப்படின்னு
கோஷம் போட்டாங்க ஆசிரியர்கள். ஏன்னா அன்றைக்கு ஆசிரியர்கள் சம்பளம் 80களின் காலகட்டங்களில் ஒரு மில் தொழிலாளியின் சம்பளத்தை விட குறைவாக இருந்தது. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து 2 பஞ்சாலைகள் இருந்தது, ஸ்பின்னிங் மில்லும்பாங்க. அதில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேபருக்கு பொண்ணு கேட்குறாங்கன்னா, ஒரு வாத்தியாருக்கு பொண்ணு கேட்குறாங்க. ஒரே பொண்ணு வந்து 2 மாப்பிள்ளை கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அவன் வந்து மில் தொழிலாளிக்கு தான் கட்டி கொடுப்பான். ஏன்னா அவர் சம்பளம் வந்து இவருக்கு மில் தொழிலாளி சம்பளம் 3000 ரூபான்னா வாத்தியார் சம்பளம் 1800 ரூபா. அந்த மாதிரி அரசு ஊழியர் சம்பளம் அவ்வளோ குறைவாக இருந்துச்சு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிகரான சம்பளம் அதை வந்து நிறைவேற்றி தந்தவர் யாருன்னா கலைஞர். 2001 முதல் முறையாக தூய்மை பணியாளர்களை ஏன் வந்து நம்ம வந்து அந்த பணிகளை, துப்புரவு பணிகளை ஏன் தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாதுன்னு இந்த ஐஏஎஸ்ல இருக்கிறவங்கெல்லாம் ஐடியா கொடுப்பாங்க. அப்படி ஜெயலலிதா தான் தொடங்கி வைக்கிறாங்க. கடுமையாக யார் எதிர்க்கிறா? கலைஞர் எதிர்க்கிறாரு. 2006 ஆட்சிக்கு வந்தோன்னு அவ்வளோ பேரையும் அரசு பணியாளர் ஆக்குனார் கலைஞர். வாத்தியார்களுக்கு அவர் தான் மத்திய அரசுக்கு இணையான சம்பளத்தை கொடுத்தார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நலத்திட்டங்கள், அதாவது அம்மா பேர் போட்டிருக்கக்கூடிய பல உபகரணங்கள், மிக்சி கிரைண்டரு, அதெல்லாம் வந்து ஜெயலலிதா பேரை போட்டு அவங்க தான் அதை கொடுத்தாங்க. ஆனால் அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆனோடனே, இது தடுக்க முடியாதுன்னொன்னே இவங்க வரும்போது என்ன செஞ்சாங்க? கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பெட்டி விளக்கிட்டாங்க. மாற்றி மாற்றி அவங்க சைக்கிள் கொடுப்பாங்க, இவங்க வந்து அம்மா உணவகம் திறந்தாங்கன்னா இவங்க காலை உணவு திட்டம் கொண்டு வருவாங்க. நல்லதில் போட்டி போட்டுக்கிட்டாங்க. நல்லதில் போட்டி தான். திமுகவும் அதிமுகவும் அடித்து கொண்டால் மக்களுக்கு நன்மை, தமிழ்நாட்டு மக்களுக்கு. இதுக்கு இடையில ஒருத்தன் உள்ளே வந்து புகுந்தான்னு வச்சுக்கோங்க, அங்கு தான் சிக்கல். இப்போ அதிமுக வந்து தனித்து நிற்கிறது. பல கூட்டணிகளோட தேசிய கட்சியின் தயவு இல்லாமல் தனித்து எடப்பாடி பழனிசாமி போட்டினா திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவால், கடும் போட்டி. இப்போ பாஜக தலைமை வைக்கிறது, என்டிஏ கூட்டணி தலைமை வைக்கிறதுன்னு ஒரு அந்த தோற்றம் இருக்குல்ல, அதுதான் அவர்களுக்கு மைனஸ். பாஜகவுடைய இந்த கூட்டணி வந்து கூடுதல் வலு சேர்க்காதா சார் அதிமுகவுக்கு? எப்படி வலு சேர்க்கும்? பாஜகவுடைய வாக்குகளை சேர்த்து அறுவடை பண்ணலாம். இப்போ மத்திய அரசாங்கத்தில் இப்போ ஒரு பட்ஜெட் போட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கலையே. தேர்தலை மனதில் வைத்தாவது சில திட்டங்களை ஏதாவது ஒன்று தீட்டியிருக்கணும்ல, டக்குன்னு ஏதாவது வந்து நிதிநிலை அறிக்கையில் தாக்கலில் வந்து சொல்லணும்ல. யார் சொன்னார்களா? சொல்லலை. அப்போ அவங்களுக்கு தெரியுது நம்ம ஜெயிக்க மாட்டோம். டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு? நான் தேர்தலில் எல்லாம் போட்டியிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? தொகுதி பொறுப்பாளராக இன்னும் கையெடுத்து கும்பிட்றாரு. வேணாம், எனக்கு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, தொகுதியை பார்க்குறதுக்கு நான் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேங்கிறாரு. அப்போ எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. இந்த வண்டி ஓடாதுன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு பேசஞ்சராக இறங்குறாங்க. அதனால் என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரையில் அது ஒரு ஆர்கானிக்கான கூட்டணி இல்லை, இயல்பான கூட்டணி இல்லை. அது திடீர்னு உங்களுக்கு ரைடு வருதுன்னு ஒரு கூட்டணி வச்சாங்கன்னா அது எப்படி மக்கள் ஏற்பாங்க? தொண்டர்கள் ஏற்பார்களா? சார், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரு தம்பிதுரை அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கேக்கு இதுக்கு மேலே அரசாங்கம் இருக்காது, அவங்க தோற்கடிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு வேகான ஒரு ஒப்பீனியன் தான், ஆனால் பலரும் எழுதுறத சொல்கிறேன் பாப்புலராக இன்டர்நெட்டில். திமுக வந்து 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சதே கிடையாது, அந்த ஒரு வரலாறு திமுகவுக்கு இருக்குது அப்படின்னு எழுதுறாங்கல்ல. அது ரொம்ப தவறான கருத்து. இப்போ அண்ணா அவர்கள் வந்து 67 ஜெயிக்கிறாரு. அடுத்த தேர்தலில் யார் ஜெயிச்சார்? திமுக தான் ஜெயிச்சு. திமுக 2 முறை வராதுங்கிறது கலைஞரை சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முதல் முறை அண்ணாவுக்காக, 2வது முறை கலைஞர் தலைவராயிட்டார். கலைஞர் 2 முறை. இதெல்லாம் ஜோசியமான்னு நான் கேட்குறேன். பல பேர் இந்த ஜாதகம் பண்ணு ஜோசியம் சொல்கிறவன், அதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் வந்து ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்தது வசிஷ்டருடைய இதில் தான் வந்து எல்லாமே பஞ்சாங்கம்லாம் பார்த்து நல்ல நேரம்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. கம்பராமாயண கதையில் சொல்லு. அவங்க நல்லபடியாக வாழ்ந்தாங்களா, காட்டுக்கு போனாங்களா? இந்த கல்யாணம் வந்து மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க, இதுனா கதை இருக்குது. அப்போ நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது நீங்கள் ராமர் கதையிலே ஒர்க் அவுட் ஆகலையே. திராவிடர் கழகத்துக்காரவங்க பெரியாரிஸ்டுகள்லாம் எல்லாரும் எதை வந்து கெட்ட நேரம்னு சொல்கிறாங்களோ, ராகு காலத்தில் கல்யாணம் பண்ணுறது பூரா நல்லா இருக்காங்க. இங்கே நாத்திகர்கள் வந்து நீண்ட ஆயுளோடு இருக்காங்க. அதை கவனிச்சிருக்கீங்களா? நிறைய நாத்திகர்கள் வந்து நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க. 90+ வந்து நாத்திகர்கள் தான். சாமி அதிகமாக கும்பிட்றவனா சாமி டபக்குன்னு தூக்கி போயிடும். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் இது வந்து இயல்பான கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் அது அதனுடைய வலிமை வேற. அதிமுகவை வந்து நான் குறைத்து மதிப்பிடல, அது ஒரு வலிமையான கட்சி. குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவின் கொடி பறக்கும். அவர்களுக்கு கிளைக்கழகம் இல்லாத ஊர்களே கிடையாது. மிகப்பெரிய அரசியல் கட்சி தான். இப்போ என்ன சிக்கல்னா, எம்ஜிஆர் போல, ஜெயலலிதா போல ஒரு வசீகரமான தலைமை அங்கே இல்லை. யதார்த்தமான மனிதராக திரு இபிஎஸ் அவர்களை பார்க்குறாங்க. அப்போ யதார்த்தமான மனிதரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
மக்கள் வந்து ஒரு வியப்பான தலைவரை பார்த்த ஒரு இயக்கம் அது. யதார்த்தமான தலைவரை வந்து கட்சியின் முதன்மையாக பார்க்க மாட்டான். திரு விஜய் அவர்கள் வந்து ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக இருக்க மாட்டாரா திமுகவுக்கு? இல்லை, விஜயை பொறுத்தவரையில் என்னென்னா அவர் கட்டமைப்பை உறுதி செய்யணும்ல. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் வந்து நீங்கள் இந்த தொகுதியை நீ போய் வேலை செய்யி, நீ வந்து சிவகங்கை மாவட்டம் நீ போய் வேலை செய்யி, இந்த தொகுதியில் யாரெல்லாம் வந்து வலிமையான வேட்பாளர், அவர் சமூகத்துக்கு ஏற்கனவே என்னென்னலாம் தொண்டு ஆற்றியிருக்காரு, வேலை செஞ்சுருக்காரு, சோசியல் ஒர்க் என்ன பண்ணியிருக்காரு, மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெற்றவர்கள் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வைத்து ஒரு பெரிய அளவில் கள அரசியல் செய்யணும்ல. அப்படி இல்லையே. ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு விஜய் வருவான்னு சொல்கிறாரே தவிர நான் வருவேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ விஜயை தவிர்த்துட்டு இப்போ அவர் ஒருவேளை திருவிளையாடல் புராண கதையை ரொம்ப பார்த்துட்டாரான்னு தெரியல. நீ அம்மையப்பனை சுற்றி வந்து அதுக்கான உலகத்தைக்கான பரிசை ஞானப்பழத்தை பெற்றது மாதிரிலாம் முதலமைச்சர் பதவியை பெற முடியுமா? சுற்றுப்பயணம் போகணும்லங்க. ஜெயலலிதாவுக்கு உடல் நலிவுற்ற காலத்திலேயே தனி ஹெலிகாப்டர்லையாவது அவங்க பயணம் செஞ்சாங்கல்ல. நீங்கள் மக்களை சந்திக்காமல் மக்களின் தலைவராக ஒருவர் ஆக முடியுமா? இல்லை, அப்படின்னா அந்த மக்களை அடிக்கடி சந்திக்கிறவர், நீங்கள் சொல்கிற அந்த வேலைகள்லாம் ஆள் போட்டிருக்கவர் திரு சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி, அவங்க திமுகவை எதிர்த்து தானே இருக்காங்க. சீமான் வந்து ஒரு வாய்ச்சொல்லில் வீரர், மேடையில் மட்டும்தான் சவுடால் அடிப்பார். உங்களுக்கு விஜய்க்கும் சீமானுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. விஜய், சீமான், அண்ணாமலையெல்லாம் ஒரே லிஸ்ட் தான். எல்லாமே ஆடிய வடிய கட்சி தான். இன்ஸ்டாகிராமில் தான் எலெக்ஷன் வைக்கணும் அவங்களுக்குலாம், வேறு எங்கேயுமே ஜெயிக்க மாட்டாங்க. களத்தில் வந்து பெரிய அளவில் சீமான் வந்து அந்த ஒற்றை தலைமைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்கள் விசிகா எடுத்துக்கோங்களேன். விசிகாவினுடைய தலைவரை கழித்து விட்டு அந்த கட்சியில் எத்தனை தலைவர்கள் இருக்காங்க? வன்னியரசு இருக்காரு, சிந்தனை செல்வன் இருக்காரு, பல பேர் பல பேரை உருவாக்குறாங்கல்ல. ஒரு செகண்ட் லெவல் லீடர்ஸ் வந்து வலுவாக உருவாக்குவாங்க சில கட்சிகளில். நீங்கள் அப்படி செகண்ட் லெவல் லீடரை உருவாகி வரும்போது பூரா தட்டி விட்டார் நாம் தமிழர் கட்சியில். காளியம்மாவை விரட்டி விட்டார். ஏற்கனவே ராஜீவ் காந்தி, கல்யாண சுந்தரம் யாராவது மேலே வந்தாங்கன்னா அவங்களை காலி பண்ணி விட்டுவார். நீங்கள் திமுகவுடைய மிகப்பெரிய பலம் என்ன? அண்ணா மறைந்த போது ஏன் திமுக மறையவில்லை? ஏன் மறையவில்லை? கலைஞர் மறைந்த போது ஏன் திமுக நிலை குலையவில்லை? கட்சி கட்டமைப்பு. அண்ணா வந்து நூற்றுக்கணக்கான தம்பிகளை உருவாக்கி வைத்திருந்தார். அதில் ஒருவராக இருக்கக்கூடிய கலைஞர் அந்த கட்சியின் தலைமை பொறுப்பு கொண்டார். அது மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய கட்சியில் தான் நீண்ட தூரம் பயணம் போக முடியும். தனி மனித கவர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்றும், அதை தாண்டி வந்து அது போகாது. இறுதியாக ஒரு கேள்வி சார், என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நலத்திட்டங்கள் பற்றி சொன்னீங்க, இல்லை கடந்த காலத்தில் திமுகவினுடைய செயல்பாடுகள் பற்றி சொன்னீங்க. இந்த 5 வருஷத்தில் ஏற்பட்ட சில அதிருப்திகள், குறிப்பாக வந்து முதல்வரை வந்து நேரடியாக வேங்கை வயலுக்கு போகலன்ற குற்றச்சாட்டு, நேரடியாக வந்து இந்த மரணங்களுக்கு, சாராய மரணங்களுக்கு போகல அப்படின்ற குற்றச்சாட்டு, அப்புறம் இன்னும் சில நலத்திட்டங்கள் வந்து அவங்க இன்னும் செயல்படுத்தாமல் இருக்காங்கன்ற தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் சொல்கிறாங்க. வேங்கை வயலுக்கு அவர் களத்துக்கு வந்து போகலை, முதலமைச்சர் போகலைனாலும் அரசு அதிகாரிகள், கலெக்டர், மந்திரி எல்லாருமே போனாங்க. இல்லை, மற்ற இடத்துக்கு போகிறவங்க எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அவர் என்ன போஸ்ட்மேன் வந்து எல்லா வீட்டுக்கும் போய் லெட்டர் கொடுக்குற மாதிரி முதலமைச்சர் போக முடியாது. அது வந்து நடைமுறைக்கு சிரமமான விஷயம். ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நான். டக்குன்னு அவர் என்ன பண்ணாங்க, அந்த டேங்கை வந்து உடைச்சி புதுசாக குடிநீர் தொட்டி கட்டி கொடுக்குறாங்க. களத்தில் வந்து அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் தான் திருமாவளவன். சார், திரு விஜய் அவர்கள் போலனா நம்ம கேள்வி இருங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாராயம் குடிச்சிட்டு செத்ததுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 10 லட்ச ரூபா உடனடியாக அறிவிச்சாங்க. அப்போ செயல்படாமல் இருந்தால் தான் நீங்கள் கேட்கணும். அதை இப்போ சில பேர் கிறுக்குத்தனமாக கேட்குறான், சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்ச ரூபா கொடுப்பீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறான். அப்படி அல்ல, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தான் கொடுக்குறோம். இல்லை, அப்படி இல்லை சார். அப்படி பார்த்தா தாவேகாவும் செயல்படுறாருல்ல, தாவேகாவும் செயல்படுது இல்லை. அவங்க வந்து அறிக்கைகள் கொடுக்குறாங்க, நேரில் போல, அவ்வளோதானே. இல்லை, அப்படி இல்லையே. நீங்கள் முதலமைச்சருடைய தினசரி ப்ரோக்ராம் பாருங்கள். அவர் எத்தனை ஊர்களுக்கு போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவகங்கைக்கு போயிட்டு குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டு விழா அட்டன் பண்ணுறாரு. அடுத்த நாள் எங்கே இருக்கிறாரு, உதயநிதி ஒவ்வொரு நாள் என்ன ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் விஜய் மாதிரி மாதம் ஒரு நாள் வந்து வெளில வந்து கூவுறதெல்லாம் வந்து கிடையாது. அவங்க ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சால் தான் அரசியலே தவிர ஒரு நாள் வேலை செய்த அரசியல். அதனால் அவங்க தொடர்ந்து இயங்குறாங்க. இவங்க இயங்குறதுக்கு பதிலாக சவால் விடுறாங்க. சவுடால் விடுறதுனால, வாய்ச்சவுடால்னால, ஜம்பத்தினாலெல்லாம் எதையுமே சாதிக்க முடியாது. செயல்தான் உண்மையான சொற்கள். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆர்வம் இல்லை, ஆனாலும் இதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா 200 தொகுதி ஜெயிக்கணும்னு அவங்க ஒரு எய்ம் வைக்கிறாங்க. 200 வந்து ரொம்ப பெரிய. ஒப்பீட்டு அளவில் வாக்காளனாக இருக்கிறவனுக்கு ஸ்டாலினை விட சிறந்த முதலமைச்சராக எடப்பாடி என்னென்னலாம் செயல்பட்டுருக்காருன்னு அவன் யோசிப்பான்ல. யோசிக்கும் போது பாஜகவுடைய ரிமோட் கண்ட்ரோலில் அந்த ஆட்சி நடந்ததுன்னு தெரியும். இப்போ திமுக அல்லாத ஒரு கட்சி வந்துச்சுன்னா நேரடியாக பாஜக ஆள்வதாகத்தான் அர்த்தம்.
அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க திமுக டபுள் இன்ஜின் எல்லா சர்க்கார். கட்சியுமே அந்த லிஸ்ட்ல சேர்த்துறதா? இல்லைங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார்னு அவங்களே சொல்றாங்கல்ல. அப்ப பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வருவதே தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிரானதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கீழடியிலிருந்து தமிழர் நாகரிகத்தை, பண்பாட்டை அவர்கள் நிராகரிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து மெட்ரோவுக்கு பணம் கொடுக்க மறுக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் பணம் தர மறுக்கிறாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வெள்ள பேரிடர் காலங்களிலே வந்து அதற்கு நிவாரணம் தர மறுக்கிறாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள். வஞ்சகர்களோடு வந்து அதிமுக ஓட்டு கேட்பதனால அதிமுகவுக்கு ஓட்டளிக்க மாட்டான் தமிழர்கள். இந்த ஆட்சி மீண்டும் தொடர்கிற பட்சத்தில் இப்பொழுது தீர்க்க முடியாமல் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பார் முதலமைச்சருங்கிற நம்பிக்கை போராடுகிறவர்களுக்கே இருக்கிறது. அதனால் எல்லா குறைகளும் தீர்த்து வைக்கப்படும். படிநிலையில் டைம் கேட்குறாங்களே தவிர நாங்கள் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டோம். 4000 நர்ஸை வந்து அரசு பணியில் வந்து உடனடியாக அப்பாயின்மெண்ட் போடணும்னா முதல் கட்டமாக 1000 பேருக்கு அரசு பணி ஆணை கொடுக்குறாங்க. அப்போ படிநிலையில் செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இவர்கள்ட்ட குறைகளை முறையாட முடியும், பேச முடியும், தீர்க்க முடியும். இவர்களால் தீர்க்க முடியாது. தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் நிறைய பேசலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரம் செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.